நாம் தமிழர் கட்சி, அதில் ஒரு நண்பர் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வணக்கம், என் துணைவியாருக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன்னாரு. நம்ம தமிழ்நாட்டு தாங்கிறோம். சரி, அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுக்கிறாங்களே, ஸ்கேன் பண்ணுறாங்களே, அதுக்கு ஏதோ தமிழில் ஒரு அர்த்தம் சொன்னார். நான் சைலண்ட்டாக ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் தெரிலன்னு வெக்கப்படுறத விட, ஏன்னா அது வேற்றுமொழி, தமிழ் தெரில நம்ம வெக்கப்படுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவர் தூய தமிழில் எல்லாமே சொல்லு வராரு, நம்மளுக்கு மண்டையில் புரியலை. இங்கிலீஷ் தெரிலதானடா நம்ம அசிங்கப்பட்டிருந்தோம், இப்போ தமிழே தெரிலன்னு வெக்கப்படுறோம் போல இருக்குது. அவர் சொன்ன பாஷை எப்படி தெரியுமா இருந்துச்சு? வணக்கம், சொல்லுங்க ஐயா, என் துணைவியாருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனை அழைத்து வந்திருக்கிறேன், ஏதேனும் அவசர செய்தியா சொல்லுங்கள். ஒரு மாதிரி எந்த காலத்தில் இருக்கும் நம்ம? சரி, என்ன இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறாங்களா, அது அவர் சொன்ன மாடுலேஷன் எனக்கு சொல்லக்கூட வரல. ஸ்கேனுன்னு சொல்லுவோம், ஒரு நிறைய இன்ஜெக்ஷன், அதெல்லாம் தூய தமிழில் சொல்கிறாரு அவர். நான் கப்புனு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்போ தான் நினச்சேன், எனக்கு இங்கிலீஷ் தெரிலனா பரவாயில்லைங்க, என் தாய்மொழியை நான் மறந்துருக்கேன் பார்த்தியா. இப்போ பேசுகிறது தமிழ் தான், ஆனால் இது தமிழ் சுத்தமான தமிழ் இல்லை. அப்போ தான் நினச்சேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கோம். நம்ம சாகிறதுக்குள்ளே தூய தமிழ் பேசிட்டு செத்து போயிடணுன்னு. உண்மை அதுதாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கோம்.